படுபாவி, எங்க நிலத்தை மீட்டு தரேன்னு சொல்லிட்டு இப்படி ஏமாத்திட்டியேடா. பொதுவா தமிழ்நாட்டுக்கு செந்தில் பாலாஜின்னு சொன்னா என்ன ஞாபகத்துக்கு வரும்? டாஸ்மாக், சரக்கு, பாட்டிலுக்கு 10 ரூபாய், அணில் கடிச்சதுனால கரண்ட் போகுது, இவ்வளவுதான் ஞாபகத்துக்கு வரும். இதெல்லாம் கேட்க சிரிப்பா இருக்கிறதுனால நாமளும் சகஜமா கடந்து போயிடுறோம். ஆனா உண்மையான செந்தில் பாலாஜி யாரு? அவர் என்ன பண்ணுவாரு தெரியுமா? ஆட்சி அதிகாரத்துக்காக கட்சி விட்டு கட்சி தாவறதுல ஆரம்பிச்சு தான் இருக்கிற கட்சி தலைமையை சந்தோஷப்படுத்த எவ்வளவு கேவலமான வேலையாக இருந்தாலும் செய்வார். கட்சி தலைமை கிட்ட நல்ல பேரு வாங்க ஜெயிலுக்கும் போவாரு. தலைமைக்கு போட்டின்னு யாரும் வந்தா அவங்கள என்ன வேணாலும், அதாவது என்ன வேணாலும் பண்ணுவாரு. 2021 தேர்தல்ல ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க பல பொய்யான வாக்குறுதியை கொடுத்தாரு. அதுல ஒண்ணுதான் கரூர் மாவட்டம் கோவில் நில பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் சொன்னது. திமுக ஆட்சி அமைஞ்ச 90 நாள்ல பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்து இன்னையோட 1680 நாள் ஆகுது. இன்னும் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கல. அப்போ செந்தில் பாலாஜி வெண்ணமலை மக்களுக்கு என்னதான் செஞ்சாரு? வெண்ணமலை மக்களை அவங்க இடத்துல இருந்து துரத்தி அடிச்சாரு. வெண்ணமலை மக்களோட கடைகளுக்கு சீல் வச்சாரு. வெண்ணமலை மக்களை போராட வச்சாரு. வெண்ணமலை மக்களை குண்டு கட்டா கைதும் பண்ண வச்சாரு. வாழ்வாதாரத்தை கெடுத்து சொந்த ஊர்லயே வெண்ணமலை மக்களை அகதிகளா வாழ வச்சாரு. இவ்ளோ வேலையை செஞ்சுட்டு இன்னைக்கு நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு எதுவுமே நடக்காதது மாதிரி பேசுறாரு. காரணம், எலெக்ஷன் வருதுல, வெண்ணமலை மக்கள் ஓட்டு வேணும்ல.